வணக்கம். ஷாயினி. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே! ஏன் நடக்கல? என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒருத்தர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒருவருக்கு நடக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனா, நினைச்ச விஷயம், நினைச்ச எண்ணம் தூய்மையானதாக, ஆத்மார்த்தமாக இருந்தா, நிச்சயமாக அவர்களுக்கு நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும். குறிச்ச நேரத்துல நடக்கும்னு உறுதியா சொல்லலாம். எப்படி? இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு வந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு உண்டான வழிவகை கிடைக்கும். எப்படி அப்படின்னா, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி, முதல் நாள்னு சொல்றோம். அந்த முதல் நாள நீங்க ஒரு பேப்பர் பேனா எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் தேதி, முதல் நாள். அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி. அந்த அமாவாசை திதியையும் குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க பிறந்த திதி எதுவோ அந்த திதியை எழுதி வச்சுக்கோங்க. அந்த திதியுடைய தேவதை இருப்பாங்க, தெய்வங்கள் இருப்பாங்க. அதே போல யோகம்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்கள்ங்கிற மாதிரி. அந்த யோகங்கள், நீங்க பிறந்த யோகம், அதுக்கு உண்டான தெய்வம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே முதல் மாசத்துல, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதியன்று நீங்க அந்த தெய்வத்தை